ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர். மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். அவங்களோட எதிர்பார்ப்பு உங்களுக்கு இந்த 2025 நிறைய நல்ல பலன்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு வெயிட்டிங், ஓகேவா? பட் நல்லதை, அதாவது வரப்போகிறத சொல்லணும்னா ஃபஸ்ட்டு என்ன நடந்துகிட்ருக்குது, என்ன நடந்தது அப்படிங்கிறத கிளியராக சொன்னால் தான் உங்களுக்கும் ஒரு புரிதல் வரும். அப்போ தான் நீங்கள் அதிலேருந்து அந்த தவறுகள்லேருந்து நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதில் ஒரு பாடம் கற்றுக்கிட்டு நீங்கள் வெளில வர முடியும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் இந்த கார்டு வழியாக நான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எடுத்த உடனே சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுது. ரொம்ப நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி மணி இன்கம்லேயும் உங்களுக்கு ஒரு டஃப்பான சுச்சுவேஷனை நீங்கள் கரண்ட்டில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பர்சன். என்ன சொல்கிறதுனா, உங்களுக்கு என்ன ஒரு எல்லாரையும் ஈஸியாக நம்ப மாட்டீங்க. நம்பிட்டிங்கன்னா அதோட அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் உங்களுக்கு. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்புகிற அந்த முக்கியமான உறவுகள் தான் உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை, உங்களுக்கு பின்னாடி இருந்து நிறைய தொல்லைகள் உங்களை இது நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த மகர ராசி நேயர்கள் பிரேக்கப்பில் இருக்கீங்க. ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பில் கண்டிப்பாக அடி வாங்கியிருக்கீங்க. ஆமாவா இல்லையா? பிரேக் தான் காமிக்குது, சரியா? இதிலேருந்து ஏதாவது வெளியில் வரணும், இல்லை ரீகன்சிலேஷன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ரீடிங்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த 2025 உங்களுக்கு ஒரு உங்களை அப்டேட் பண்ணிக்கணும்னு நினைப்பீங்க. இதுலேருந்து நம்ம இந்த ஃபெயிலியர்லேருந்து நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும், நமக்கு ஒரு பேலன்சிங் வேணும். அது நீங்கள் அந்த க்ரோத்துக்காக, உங்களோட அந்த பர்சனாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் உங்களோட ஃபைனான்ஷியல் க்ரோத்து எதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ, ஒரு ஜாபுக்காகவோ இல்லை பிஸ்னஸ்க்காகவோ உங்களோட ரிலேஷன்ஷிப்காகவோ நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்களை யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் உங்களோட ஆழ்மன பதிவு ரெக்கார்டு இங்கே பயங்கரமாக இருக்குது, ஓகேவா? உங்களோட ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு ஃபேமிலி லைஃப் நல்லா உங்களுக்கு வரக்கூடாது, நீங்கள் உங்களோட பர்சனோட நல்லா இருக்கக்கூடாதுன்னு சில உறவுகள், உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாரோ பண்ண விஷயம் உங்கள் லைஃப்பை ரொம்ப பாதிச்சிருக்கு. இப்போ உங்கள் பர்சன் கூட அந்த மாதிரி, இப்போது நீங்கள் உங்களோட லைஃப் பார்ட்னர் இப்போ பார்க்குறவங்க ஃபீமேலாக இருந்தீங்கன்னா உங்கள் மெயில் எனர்ஜி வேணும்னே உங்களை டாக்ஸிக் பண்ணல, உங்ககிட்ட சண்டை போடலை. உங்களுக்கு அந்த பிரேக் எதனால் நடந்தது அப்படின்னா, இந்த டெவில் எனர்ஜி, இந்த பிளாக் மேஜிக் இருந்ததுனால தான் அவங்களால் அந்த உறவு உங்களுக்கு அந்த காயத்தை கொடுத்துருக்கலாம், ஏமாற்றங்களை கொடுத்துருக்கலாம். அது உங்களுக்கு அங்கே மட்டும் அந்த ஃபெயிலியரை கொண்டு போகல, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்களோட ஃபைனான்ஸில், எல்லா இடத்துலையுமே ஒரு ஸ்ட்ரக்கு, ஒரு நிம்மதி இல்லை, பேலன்சிங் இல்லை உங்களுக்கு. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பற்றி விடுங்க. நீங்கள் கொடுக்குற அன்பு, பாசம், பணம், இப்போ நீங்கள் யாரையாவது நம்பி நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வேணுங்கிற நேரத்தில் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த மாதிரி இருக்குது, ஓகேவா? கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகும். ஆனால் இந்த 2025 நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயமா இருக்கட்டும், இந்த பிரேக்கப்பாக இருக்கட்டும், உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடி வரும், ஓகேவா? கவலைப்படாதீங்க. ஆனால் உங்கள் மண் என்ற அந்த மனசுக்குள்ளே நீங்கள் விதைச்ச அந்த விதை, இந்த விஷயங்கள் எல்லாமே, ஓகேவா, இந்த பாஸ்டில் நடந்த, கரண்ட்டில் நடந்துகிட்ருக்க இந்த மனவேதனைகள், இதிலிருந்து நீங்கள் வெளில வரணும். ஏன்னா மன இறுக்கம் அதிகமாக இருக்குது. அது என்னென்னா, நான் அன்பாக இருந்தேன், நான் அவங்களுக்கு ஆத்மார்த்தமாக தானே இருந்தேன், ஆனால் அவங்க எனக்கு வலியும் வேதனையும் கொடுத்துட்டாங்க, எனக்கு ஃபைனான்ஸில் ஏமாற்றிட்டாங்க, ரிலேஷன்ஷிப்பில் ஏமாற்றிட்டாங்க. இது மாதிரி நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது ஜாப் பண்ணிகிட்டு இருந்தால் கூட, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கூட அங்கே ஒரு லாஸ் நடந்திருக்கும். அதுலேருந்து மீள முடியாத அளவுக்கு நீங்கள் இப்போ இருந்துகிட்ருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. கண்டிப்பாக இந்த நியூ இயரில் உங்களுக்கு நல்ல விஷஸ் வருது, அதை ரிசீவ் பண்ணிக்க நீங்கள் ரெடி ஆகிடுங்க. ஒரு சிலர் புதிய முயற்சிகள் செய்வீங்க, அதுக்கான ஒரு பிளேயர் சொல்லி கூட அந்த வேலைக்காகவோ இல்லைன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்காகவோ நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. நீங்கள் ரிலேஷன்ஷிப்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கரேஜான, ஒரு தைரியமான ஒரு ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு லைஃப்பில் வருவாங்க, சரியா? ஒரு சிலருக்கு உங்களோட நீங்கள் வணங்குற அந்த, இப்போ ஒரு பவர்ஃபுல்லான காட்லாம் வணங்குவீங்க, ப்ரொடெக்ஷன் கார்டு, அவங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்பட போகுது. உங்களோட மூதாதையரோட அந்த சொத்துக்கள் உங்களுக்கு வரலாம். அவங்கக்கிட்ட இருந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது, வரும். அதே மாதிரி
உங்கள் குடும்ப உறுப்பினர்களில் யாராவது ஃபாதர் கேரக்டரில் இருக்காங்கன்னா அவங்களோட ஒத்துழைப்பு, அவங்க இவ்வளோ நாளாக அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்காங்க, ஒரு சண்டை சச்சரவோடு நீங்கள் வந்து மனவேதனையோடு அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கிளாஷ் போயிட்டுருக்கு அப்படின்னாலும் சீக்கிரமாகவே கம்யூனிகேஷன் இருக்குது. ஓகேவா? அது மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் உங்ககிட்ட சீக்கிரமே பேசுவாங்க. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒருத்தர் பேச்சை ஒருத்தர் கேட்குறதுக்கு கஷ்டப்படுறீங்க. டாமினேஷன் அதிகமாக இருக்குது. உங்கள் பர்சன்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறது உங்கள் பேச்சை அவர் கேட்கணுன்னு. ஆனால் அவர் அந்த மாதிரி இல்லை. அவர் வந்து உங்ககிட்ட அது மாதிரி அதிகமாக எதிர்பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஆஃப் ஆகி உக்காரணும். அவர் வந்து அங்கே வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னா நம்பணும். அந்த முயலுக்கு 3 கால் தான் சொன்னால் நீங்கள் நம்பணும். அப்படியா? அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா என்ன? அப்படியெல்லாம் சொன்னால் நீங்கள் ஆமான்னு சொல்லுங்கள். கொஞ்ச நாளைக்கு ஆமான் சாமி போடுங்க. உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, லைஃப் கோச்சிங் கிளாஸ் இருக்குதுன்னு. உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில் வேணுமா, இந்த தலைவிதியை மாற்றணுமா, வாங்க, நாங்கள் ரெடி. நீங்கள் ரெடியா? டிவைன் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு டிவைன் பாத்தில் எல்லாமே இருக்குது. ஓகேவா? நீங்கள் நம்பி வரணும், சரண்டர் பண்ணணும். நீங்கள் கொஞ்ச நெஞ்ச ஃபெயிலியர் பார்க்கல, நிறையவே பார்த்துருக்கீங்க. அதுக்கு காரணம் உங்கள் கூட இருக்கவங்களே மதர் கேரக்டரில் இருக்காங்க. ஒரு சிலர் உங்களுக்கு ரொம்ப நல்லா அவங்க வந்து லக்ஸுரியஸாக அவங்க நிம்மதியாக இருக்காங்க. உங்களோட ஹார்ட் பிரேக்குக்கு எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம். உங்களோட ஃபெயிலியருக்கு அவங்க தான். இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அதை ஃபெயிலியர் வாங்குவீங்க. பயம் வந்துடும் உங்களுக்கு. அவங்க ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு நல்ல விஷயம்லாம் உங்களுக்கு சொல்லித்தரல. அவங்களால தான் இந்த ஹார்ட் பிரேக் உங்களுக்கு. சரியா? தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க அவங்க. அது உங்கள் மதராக இருக்கலாம், இல்லை உங்கள் கசினாக இருக்கலாம், இல்லை உங்கள் சிஸ்டராக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பட் அவங்க வந்து ரொம்ப வெல் செட்டில்டாக ரொம்ப லக்ஸரியஸாக இருப்பாங்க. அவங்களால தான் இந்த ஃபெயிலியர் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க அவங்க. ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நியூ லைஃப் இருக்குது, உங்களுக்கு நியூ பார்ட்னர் வராங்க, நிறைய செலிப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? உங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்கிறது, இல்லைனா உங்களுக்கு ஒரு வீட்டில் வந்து என்ன சொல்கிறது, வீட்டில் விசேஷங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செலிப்ரேஷன் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஓகேவா? உங்களோட செரிமனி வந்து கொண்டாடுறது, அந்த மாதிரி எல்லாம் கூட ஒரு சிலருக்கு நடக்கும். ஒரு சிலருக்கு உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் ரொம்ப கரேஜாக ஒரு மெயில் எனர்ஜி வராங்க. அவங்க வந்து ஃபயர் எனர்ஜி பர்சனாக இருப்பாங்க. மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அவங்க இருப்பாங்க. ஒரு சிலருக்கு கன்னி, மகரம், ரிஷபம் இந்த லக்னம் அல்லது ராசியில் கூட அதே இதில் வருவாங்க உங்களுக்கு. ஓகேவா? பட் அவங்க வந்து நல்ல ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருப்பாங்க. டீம் லீடர் மாதிரி ஒரு சப்போர்ட்டான ஒரு அவர் இருக்கிற இடத்துல அவர் தான் ஒரு ஹெட் மாதிரி இருப்பாங்க. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்கும். இந்த மாதிரி சைன் தெரிஞ்சதுன்னா அவங்க உங்களுக்கான என்ன சொல்கிறது பேர் தான், உங்களுக்கான அந்த பர்சன் தான் அப்படின்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? யூ ஆர் அ குட் மேனிஃபெஸ்டர். ஆனால் டிசிஷன் மேக்கிங்கில் தான் லேகிங்கில் நிற்கிறீங்க. எவ்வளோ திறமை இருந்தாலும் நீங்கள் அந்த தேர்ட் பார்ட்டினால் அடி வாங்குறீங்க. டிசிஷன் மேக்கிங்கை சரியாக எடுங்க. அந்த குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு சில பேருக்கு வந்து டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங் இருக்குது. ஃபார்வர்டாக போகிறதா இல்லை திரும்ப அந்த பேக் வர்றதா அப்படின்ட்டு நீங்கள் எதை நினச்சாலும் உங்களால் செய்ய முடியும், அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு பேக் எண்டில் இருக்கிற அந்த விஷயங்கள் நான் சொன்னல, ஆழ்மன பதிவுகள், உங்கள் பழைய பாஸ்ட் ரெக்கார்டெல்லாம் அப்படியே வச்சு மூவ் ஆன் பண்ணாதீங்க. ஃப்யூச்சரில் அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். இது ஒரு பக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லை, கூட இருந்தே ஒருத்தவங்க வந்து ஒரு நல்லத்தனமாக உங்களை பேசி 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 உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணி இந்த இடத்துல நிறுத்தி வச்சுருக்காங்க அவங்க. அது உங்களோட சொந்தக்காரங்க யார் வேணாலும் இருக்க. நான் ப்ரீவியஸாக சொன்னல, சிஸ்டரு இல்லைனா ஃபாதரு, மதர் இன்லா, வாட் எவர் இட் இஸ். ஓகேவா? அந்த மாதிரி கேரக்டரில் இருக்காங்க அவங்க. சரி, பி கேர்ஃபுல். அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து உண்மையை உளறீங்க. அதாவது நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுத்திங்கன்னா அவங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறீங்க. அவங்க முடிவு எடுக்கிறது தான். நீங்கள் ஒரு முடிவு வச்சுருப்பீங்க, பட் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் வேறு மாதிரி திருச்சி உங்களுக்கு வந்து டைவெர்ட் பண்ணி விடுவாங்க. அவங்க சொல்கிறத எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, ஃபெயிலியர் பார்க்குறீங்க. இது ஒரு விஷயத்தில் மட்டும் கிடையாது. உங்களோட பர்சனல் லைஃப்லேருந்து அஃபிஷியல் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து நீங்கள் தான் வந்து சஃபர் ஆகிறீங்க. நீங்கள் அதிலேருந்து மூழ்ச்சிக்கலைன்னா நீங்கள் காலம் ஃபுல்லாக இப்படி தான் வாழ்ந்துட்டு போகணும். உங்களுக்கு நீங்கள் வணங்குற அந்த காட் உங்களுக்கு ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து மைக்கேல் ஏஞ்சல் இல்லைனா முருகர் வழிபாடு அதிகம் பண்ணுவீங்க.
பாருங்கள், உங்களுக்கு வந்து டிவைன் எவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. உங்களுக்கு டிவைன் லைட் மாதிரி ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. நீங்கள் வந்து ஒரு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதாவது ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த விஷயத்தில் வந்து கொஞ்ச நாளாக ஸ்ட்ரகிள் போயிட்டுருக்குனாலும் உங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுக்கக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும், அதாவது ஆண் வாரிசு. ஓகேவா? அதே மாதிரி ஒரு சிலர் வந்து நீங்கள் நியூ பிகினிங்ஸ்க்காக முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. பழைய லைஃப்க்கு ஒரு எண்டிங் கார்ட் போட்டு இந்த வருஷம் நான் வந்து எனக்கான லைஃப்பை நான் பார்க்குறேன் அப்படி சொல்லிவிட்டு ஒரு நியூ ஜேர்னி நீங்கள் இது பண்ணுறீங்க. அது வந்து ரிலேஷன்ஷிப்காக காமிக்குது. ஓகேவா? நீங்கள் ரிலேஷன்ஷிப்காக ஒரு சிலர் எடுக்கிற முடிவுகள் கரெக்டாக இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பர்சனை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு சேம் ஏஜ் குரூப்பில் வருவாங்க. ஒரு சிலருக்கு உங்களோட சின்னவங்க, ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் அந்த கேப்பில் கூட வரலாம். ஓகேவா? இதுக்கு வந்து ரொம்ப நாளாக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சொன்னல இந்த சிச்சுவேஷன், இதுக்காக நிறைய பேர். அப்புறம் ஒரு சிலர் வந்து ஏதாவது ஒரு இதில் ப்ராஜெக்டில் வந்து மணியை போட்டு மியூச்சுவல் ஃபண்டு, எல்ஐசி அதிலெல்லாம் போட்டு அதில் க்ரோத் வருமா, எப்போ வரும், அது மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டு அதில் வந்து க்ரோத்திங் வருமா அந்த மாதிரி செக் பண்ணுறது. அது மாதிரி அது ஒரு ரிலேஷன்ஷிப்காக இல்லைனா வேலைக்காக. ஆனால் நிறைய ஃபெயிலியர் தான் பார்க்குறீங்க. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் ஃபெயிலியர் தான் பார்க்குறீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒரு சிலருக்கு வந்து இதுக்கான காரணம் இன்னும் தெரியல. இந்த 2025 ஒரு கிளியரான மைண்ட் செட் உங்களுக்கு வரப்போகுது. ஓகேவா? ஒரு என்ன இப்போ ஒரு அன்பேலன்சிங்காக இருந்தீங்கல்ல, முடிவெடுக்கிறதுல இது இல்லை, ஸ்ட்ரகிள், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஐடியா இல்லாமல், கிளாரிட்டி இல்லாமல், உங்களுக்கு ஃபெயிலியர் காமிக்கிறவங்ககிட்டே போய் உட்காந்து எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ நான் வந்து இந்த சேனல் பார்த்த உடனே உங்களுக்கு அப்படியே ஸ்பார்க் தட்டியிருக்கும். இனிமேல் இந்த தவறை பண்ண மாட்டீங்க போல், மைண்டு கிளியராக இருக்கும், லாஜிக். இனிமேல் வந்து உஷாராக இருப்பீங்க. அப்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ரீச் பண்ணிவிடுவீங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு இது ஏன் இது நடக்கலை நமக்கு அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் இருக்கா? இந்த கேள்விகள் இருந்தால் உங்களோட ஆழ்மன பதிவுகளும் உங்களுக்கு உங்கள் கூடவே இருந்து உங்களை வந்து டேர் பண்ணுறாங்கல்ல, அவங்க தான் காரணம். இதிலேருந்து வெளில வரணும், இந்த டாக்டிக்ஸ்லாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கணுன்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க. இந்த வீடியோட எண்டில் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய இந்த டாபிக் பேசியிருக்கேன். இப்போது மைக்கேல் ஏஞ்சல் மெசேஜ் அதில் கூட நான் அதை வந்து அந்த வீடியோட எண்டில் நான் அந்த டாப்பிக்கை நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஒரு அற்புதமான ஒரு கிளாரிட்டியோட ஒரு ஸ்டோரியோடு அதை சொல்லியிருப்பேன். அதை வந்து ஒரு சின்ன எல்கேஜி குழந்தை பார்த்தா கூட அதுக்கு புரிஞ்சிடும் மேட்ரு என்னங்கிறது. ஓகேவா? நம்ம எதனால் இந்த ஸ்ட்ரகிள் நமக்கு இருக்குது, நம்ம எப்படி நம்மளை வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். ஓகேவா? அது மாதிரி ப்ரீவியஸ் வீடியோவில் சில இதெல்லாம் நான் வந்து ரொம்ப டீப்பாக பேசியிருப்பேன். ஏன்னா எல்லா வீடியோலையும் நான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அது வந்து ரொம்ப டைம் எடுக்குது. அதனால் நான் வந்து ஷார்ட் பண்ணுறதுக்காக அந்த விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும். ஸ்பிரிச்சுவாலிட்டியில் உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி லேகிங்லேருந்து உங்களை வெளியில் கொண்டு வர முடியும். உங்களோட ஆழ்மன பதிவுகள் கிளியர் பண்ணுறது, உங்களோட ஆரோச்சக்கரை பவர் பண்ணால் என்ன செய்யும் உடம்பு, அதை எப்படி உங்களோட பர்சனல் லைஃப்பில் யூஸ் பண்ணணும், எல்லா வித்தையும் அதில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோட எண்டில் கூட ப்ரீவியஸ் வீடியோட அந்த லிங்க் போடுறேன், பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் டீட்டெயில் தரேன். ஓகேவா? நம்மக்கிட்ட என்னென்ன கோர்சஸ் அவைலபிள் இருக்குது எல்லாமே நான் போடுறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த நியூ மண்டே இல்லையா, நேற்று 3ஆம் பிறை வரும், நாளைக்கு வரும். ஓகேவா? இந்த வீடியோ நான் இன்றைக்கி பதிவு போட்டேன்னா நாளை கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு இன்றைக்கி பார்க்க முடிகிறவங்க நாளைக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தால் நீங்கள் வந்து முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. சரியா? கோர்சஸ் ஏதாவது வேணும்னா. உங்களோட எதிர்பார்ப்பு ரொம்ப நாளாக என்னென்னா, ஒரு சிலருக்கு கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் உங்களுக்கான சோல்மேட் கனெக்ஷன் வருதுப்பா. பட் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். எதிர்பார்ப்பு மட்டும் கிடையாது, ஆக்ஷன் எடுத்திங்கன்னா நடக்கும். உங்களில் சில பேர் வந்து மெயில் எனர்ஜி, இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னல தெளிவான மைண்ட் செட் வரப்போகுதுன்னு, அது ஃபீமேல். இப்போ சொல்கிறது ஒருத்தர் வந்து மெயில் எனர்ஜிக்கு தெளிவான மைண்ட் செட் வரும். நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, ஆனால் அன்பேலன்சிங்காக இருக்கீங்க, லேகிங்கில் இருக்கீங்க. நீங்கள் வந்து ஹையர் ப்ரொஃபஷ்னலில் இருப்பீங்க. எப்படின்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபில் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய செக்டர்ஸில் ஒர்க் பண்ணுவீங்க. என்ஜிஓ, டாக்டர்ஸ், நர்ஸு, ஹீலர்ஸ், அந்த மாதிரி கூட இந்த மாதிரி ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணலாம். பட் உங்களுக்கும் வந்து இந்த இம்பேலன்ஸ் இருக்குது. உங்கள் கார்டியன் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை பேலன்சிங் பண்ணிங்கன்னா இந்த எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில வாங்க.
இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால், இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இதை எடுத்தால் இப்படி ஆகிடுமா அதை ரொம்ப ஓவர் திங்கிங்குக்கு எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. உங்களுக்கான பிரைட் ஃப்யூச்சர் 2025 இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமா ரீடிங் இல்லை. இதை தான் உங்களோட மைக்கேல் ஏஞ்சல் நீங்கள் வணங்குற காட் முருகரும் சொல்கிறார். ஓகேவா? இதுதான் உங்களுக்கான நியாய தீர்ப்பு சொல்லியாச்சு. நீவே ஃபாலோஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும், உங்கள் லைஃப்பில் என்ன நடக்க போகுது, இல்லை இந்த பிரச்சனையிலேருந்து பர்மனெண்ட்டாக நாங்கள் வந்து எப்படி எங்களை ரிலீவ் பண்ணிக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஒரு கவுன்சிலிங் வாங்க. அப்போ தான் உங்களோட பேசும்போது உங்களோட சுச்சுவேஷன் என்ன, உங்களோட மைண்ட் செட் என்ன எல்லாமே நான் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் எடுத்தால் நல்லது. நம்மக்கிட்ட நிறைய கோர்சஸ் இருக்குது. எந்த கோர்சஸ் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் பண்ணலாம். நான் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான். நீங்கள் அதை கற்றுக்கிட்டிங்கன்னா ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் நீங்கள் வேறு ஏதாவது, இதுவும் ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் தான். இந்த கிளாஸ் கற்றுக்கிட்டா தான் ஸ்பிரிச்சுவல் கிளாஸில் நீங்கள் வேறு ஏதாவது பண்ணால் கூட உங்களால் அந்த எனர்ஜியை உங்களால் தக்க வச்சுக்க முடியும். இல்லைனா அது வந்து சரியாக யாருமே இது வரைக்கும் யாருமே இதுக்கு கிளாரிட்டி கொடுக்கல. உங்களோட உடல் மனம் ஆன்மாவை நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கிட்டா தான் இந்த டிவைன் கொடுக்குற அந்த விஷயங்களை உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் போய்ட்டு எல்லாரோட தேவையில்லாத மற்றவங்களோட கார்மிக்கில் போய் மாட்டிக்கிறீங்க. எழுந்துக்கவே முடியாது. உள்ளதும் போச்சுடா அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்படுறீங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் இப்போ நிறைய ஹீலர்ஸ்லாம் மாட்டிக்கிட்டு அந்த மாதிரி தான் முழிச்சிட்ருக்குங்க. வெளிப்படையாக நான் மட்டும்தான் இப்போ பேசிகிட்ருக்கேன். இங்கே சேலஞ்சுங்க சொல்லிகிட்ருக்கேன். இதை பற்றி அவங்கக்கிட்டலாம் போய்ட்டு அந்த மாஸ்டர்ஸ் கிட்டலாம் நீங்கள் வந்து எல்லா டீட்டெயிலையும் ஒரே டைமில் சொல்லவே மாட்டாங்க. என்கிட்ட மட்டும் வரும்போது எல்லா டீட்டெயிலும் கொடுங்கன்றீங்க. நான் அதெல்லாம் இனிஷியேஷன் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தால் தானே நான் அதுக்கான மந்திரங்கள் என்ன, அது என்ன ஸ்டெப்பு எல்லாம் சொல்ல முடியும். சும்மா என்கொயரி பண்ணும்போது ரேக்கி கிளாஸில் இத்தனை கிளாஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4, அப்புறம் 5, 6, 7ன்னு இஷ்டத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று வச்சுட்டுருக்காங்க. நீங்கள் ஒரு மாஸ்டர் ஆகணும், ஒரு விஷயத்தில் மாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த டீட்டெயிலை ஃபுல்லாக அவங்க கொடுக்குறாங்களா? இங்கே வந்தால் மட்டும் 1008 கேள்வி கேட்குறீங்க. அங்கே வந்து எதுவுமே கேட்க மாட்டீங்க. அவங்க உங்களுக்கு இந்த உடல் மனம் ஆன்மாவை பற்றி சொல்லித்தராங்களா? நீங்கள் வந்து பேலன்சிங்காக வைங்க, அப்போ தான் நாங்கள் சொல்லித்தர கிளாஸை உங்களால் உங்கள் லைஃப்க்கு இந்த வார்த்தை எங்கேயாவது அண்டர்லைன், எங்கேயாவது எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸாச்சும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா? அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த அட்டெண்டர்கிட்ட தான் நீங்கள் பேசி கிடக்கணும். அந்த டாப்பிக்கே தெரியாத ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லாதவங்ககிட்ட போய்ட்டு ஒரு எல்கேஜி குழந்தைங்கிட்ட வந்து டிகிரி சப்ஜெக்டை போய் விசாரித்தா அவங்க எப்படி மழலை மொழியில் சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகேவா? பணத்தை கட்டிட்டு அவங்க பின்னாடிலாம் சுற்றின்னு இருப்பீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஆளுங்க தான் கரெக்டு. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எப்படி வந்து பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி வந்து மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் ஆத்மார்த்தமாக கொடுக்குறோம் இல்லையா? நாங்கள் ஆத்மார்த்தமாக எல்லாத்தையுமே நீங்கள் எந்த இடத்துல லேக் ஆகிறீங்க, நீங்கள் எந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுக்கிட்டாலும் உங்களை வந்து இந்த மாதிரி லேகில் மாட்டினீங்கன்னா எனக்கு இறைவன் கொடுத்த இந்த நாலேஜ் 15 இயர்ஸ் இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு நீங்கள் 15 இயர்ஸ் போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தேவையில்லை. நான் என்கிட்ட இருக்க அத்தனை கோர்ஸும் நீங்கள் பண்ணால் தான் நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு அதெல்லாம் வந்து அவ்வளோலாம் நீங்கள் சிரமப்பட தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு எப்படி ஒரு டிகிரி சப்ஜெக்டை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சாக்லேட் மாதிரி ஒரு குழந்தைக்கு, மழலை குழந்தைக்கு கொடுத்தா அது ஜாலியாக சாப்பிட்டு சந்தோஷமாக அது வாழ்க்கையை வாழுமோ அது மாதிரி கொடுத்துருக்கேன். யூனிவர்ஸ் ஒன்றும் சும்மா நீங்கள் கேட்குறது, நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, உங்கள் கூடவே இருந்து ஒரு சிலர் வந்து கழுத்த இருக்கிறாங்க அவங்கள. அது மதர் கேரக்டர் இருக்கலாம், இல்லைனா சிஸ்டர் இன்லா கேரக்டர், சிஸ்டர் கேரக்டர், வாட் எவர் இட் இஸ், அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இந்த மாதிரி முட்டாளாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு நல்லது சொல்கிறாங்களா கெட்டது சொல்கிறாங்களா? இத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டீங்க இந்த மாதிரி. அப்போ உங்களோட அந்த அறியாமையை நம்ம போக்கணும்னா நாங்கள் எவ்வளோ ஸ்டெப் எடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த ரீடிங் பார்க்குறவங்க 35-40க்கு மேலே தான் இருப்பீங்க. நான் சொன்ன அந்த பர்டிகுலர் பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா அபவ் 40-45க்கு மேலே இருப்பீங்க. அந்த ஏஜ் குரூப்பும் எனக்கு தெரியுது. அவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் ஆடி எல்லாம் முடிச்சுட்டு இன்னுமே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருக்கீங்க. அப்புறம் பிளேமிங் உங்கள் மேலே போடுவாங்க. உங்கள் மேலே நீ சரி கிடையாதுடா அப்படின்றவாங்க. நீ சரி கிடையாது அப்படின்னு, அது மெயிலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி அப்படி தான் சொல்லுவாங்க. முட்டாளாக வாழ்ந்ததெல்லாம் போதும். ஓகேவா? முடிச்சுக்கோங்க இனிமேல்.
யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரிஞ்சு வாழுங்க. உங்களுக்கு இதுக்கு மேலெலாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது எனக்கும் தெரியல. ஓகேவா? சரி. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ்லாம் வச்சு நிறைய பேர் நிறைய கேம் விளையாடிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் நான் யாரையும் ஏமாத்துறது அந்த வேலையே கிடையாது. இங்கே எல்லாமே ஓப்பன் புக் தான். ஒரு குருக்கிட்ட இருந்து ஒரு இனிஷியேஷன் ஒரு மந்திரம் கிடைச்சா அதை வந்து எப்படி அதை வந்து அதை வந்து நம்ம வந்து சித்தி பண்ணிக்கணுங்கிறதுக்கு ப்ராக்டிஸ் தான் அந்த 21 நாள் கிளாஸ். நான் அதில் ஒரு மந்திரம் கொடுக்கல, அதில் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று கிடைச்சாலே அதை வந்து பொக்கிஷமாக வச்சு பாதுகாக்கணும். ஒரு சிலர் வந்து மனம் போன போக்கில் பேசுறது. இன்னும் டெய்லி ஒரு கிளாஸ் வைப்பீங்களா? நாங்கள் டெய்லி ஒரு கிளாஸ் கற்றுக்கலான்னு நினச்சோம். இது என்ன டேட்டா என்ட்ரி ஒர்க்கா, இல்லைனா வந்து ஜாவா கற்றுக்குறீங்களா என்கிட்ட வந்து, இல்லைனா டெய்லி ஒரு ப்ரோக்ராமிங் அப்டேட் பண்ணி நான் உங்களுக்கு டேட்டாஸ் வந்து கொடுக்கறதுக்கு சொல்லித்தர ஒரு விஷயத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறதுக்கு இது இல்லை. உங்களுக்கு டெய்லி ஒரு கிளாஸு ஒரு லட்சம் முறை நான் கொடுக்குற அந்த இதுவை வந்து ஜபிங்க. அதுதான் இனிமேல் இந்த மாதிரி ஏடா கூடமாக கேட்குறவங்களுக்குலாம் அதுதான் சொல்லணும். இதெல்லாம் வந்து எங்களை நக்கல் அடிக்கிறதுக்கு இல்லை. நீங்களே உங்களை வந்து உங்கள் தலையில் யானை தலையிலே மண்ணை வாரி போட்டுக்குதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் உங்கள் மேலே நீங்கள் மண்ணை வாரி போட்டுக்கிறீங்க, அவ்வளோதான். இவ்வளோ வந்து போல்டாக யாரும் எந்த இதுலேயும் சேனல்லையும் வந்து டாரூட்டில் யாரும் தெரியுமா இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? பார்த்துருக்கீங்க, நீங்களும் தான் எவ்வளோ பார்த்துருப்பீங்க. இந்த விர்ச்சுவல்ஸ் பண்ணுங்கள், அந்த விர்ச்சுவல்ஸ் பண்ணுங்கள், இந்த ஸ்டோன் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிடுங்க. உங்களோட தலையெழுத்து எல்லாம் அப்படியே மாறி போயிடும். அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியல, அவங்கள சொல்லி தப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க அப்படி தான். அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஏதோ 1-2 கிளிக் ஆகிருக்கும், உடனே உங்களுக்கு எல்லாத்தையும் இது பண்ண வேண்டியது. ஒரு கிளாஸ் ரூமில் வந்து டீச்சர் இருந்தால் தான் உங்களால் வந்து அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கும் உங்களுக்கு. அது எந்த சப்ஜெக்ட் நீங்கள் படித்தாலும் சரி. இல்லைனா வந்து பக்கத்து ஸ்டூடெண்ட்டு பக்கத்து கிளாஸ் பையன் சொல்கிறது காப்பி அடிச்சுட்டு தான் வரீங்க. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது உங்களுக்கு. ஓகே வாங்க, இப்போ நம்ம வந்து இந்த ரீடிங்கோட எண்டில் வந்துட்டோம். எஸ்ஆர்னோ கொஸ்டினும் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச காட் முருகர், இல்லை மைக்கேல் ஏஞ்சல், இல்லை மகாகாளி, சாய்பாபா, யார் பிடிக்குதோ கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஃபூலாக இருக்காதீங்க, முட்டாளாக வாழ்ந்ததெல்லாம் போதும், முடிச்சுக்கோங்க. இனிமேல் ஸ்பிரிச்சுவாலிட்டியை வச்சு கேம் விளையாடிட்டு இருக்கவங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கிட்டலாம் போய் மாட்டாதீங்க. ஓகே? உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு லைஃப் கோச் வேணும். உங்களுக்கு வந்து நான் அதுக்கு தான் சொன்னேன். ப்ரீவியஸ் பீரியடில் நான் வந்து விஜயோட படத்தை பற்றி சொல்லியிருப்பேன். அவர் நடித்த படம் அது என்ன, பிகில் படம். உங்களுக்கு இன்னும் புரிதல் வேணும்னா போய் அந்த படம் பாருங்கள். மேலோட்டமாக என்ன தெரியுமா, ஒரு ஃபுட்பால் டீம், அந்த ஃபுட்பால் டீம் வந்து அவரை ஏற்றுக்காது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அவர் வந்து அவங்க ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, அந்த டீம் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட லேகிங்லாம் கண்டுபிடிப்பார். அவங்க எந்த இடத்துல வந்து ஸ்ட்ரக் ஆகுறாங்க அவங்கள அதுக்கப்புறம் பூஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் காம்படிஷனுக்கு அனுப்புவார். காம்படிஷன் போனதுக்கப்புறமா ஆப்போசிட் டீம் வந்து நியாயமாக விளையாட மாட்டாங்க. அவங்கள வந்து அடித்து காயப்படுத்தி கைகாலை உடைப்பாங்க. அவங்கள மீறி எதுவும் கோல் போட முடியல அவங்களால. அதுக்கப்புறமா அவங்கள மோட்டிவேட் பண்ணி அந்த மாதிரி நெகட்டிவாக வந்து பண்ணுறவங்கள எப்படி வந்து அவங்கள வந்து ஓவர் கம் பண்ணி கோல் போடணுன்ட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ணி அனுப்புவார். நான் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன், அதில் இன்னும் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் ஒரு கோச் உங்களுக்கு வந்து கோச்சுன்னா புரியும்னு நினைக்கிறேன். டீச்சர், கோச், குருன்னு சொன்னால் புரியாது, கோச்சுன்னு சொன்னால் புரிஞ்சுக்குங்க. அந்த 11 பேரையும் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி அவர் அனுப்புகிறாரு. ஆனால் ஃபீல்டில் யார் விளையாடுறது? அவங்க தான் விளையாடணும். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் சொல்லித்தர விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் தான் கற்றுக்கணும். நாங்கள் புள்ளி வச்சா நீங்கள் ரோடு போடணும். என்னோடய குரு அதான் சொல்லுவாங்க. உங்களுக்கு அப்படியே நாய்க்குட்டிக்கு தடை விடுற மாதிரி ஒவ்வொன்றும் உட்காந்து டிக்டேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு நாங்கள் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறோமா, அதை வச்சு உங்கள் லைஃப்பில் நீங்கள் தான் ப்ராக்டிக்கலில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும். நிறைய பேர் சாதிச்சிட்டு இருக்காங்க. உங்களோட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். நாங்கள் புள்ளி வச்சா நீங்கள் கோடு போடணும், இல்லை ரோடு போடுங்க. ஒரு சிலர் கோடு போடுறீங்க, ஒரு சிலர் ரோடே போடுறீங்க. போடுங்க, எவ்வளோ பெரிய ரோடு போட முடியுமோ போடுங்க அப்படின்வாங்க. எடுத்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு இனிஷியேஷன் என்ன, ஒரு ஆசை குருக்கிட்ட இருந்து எப்படி அந்த தீட்சைன்னா என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு
அதோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் கற்றுக்கினா தான் உங்களுக்கும் அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். சரி, எஸ் ஆர் நோ கொஸ்டின் போகலாம். என்ன கேள்விகள் ஏதாவது இருக்கா அவங்கக்கிட்ட? டிவைன் கிட்ட கேட்டுக்கோங்க. மனதில் நிறுத்திங்க. 2 கார்டு வைக்கிறேன். பாயில் நம்பர் 1, பாயில் நம்பர் 2. நெஞ்சு பொறுக்குதலையே இந்த நிலைகட்ட மனிதர்களை நினைத்து விட்டால்னு பாரதியார் அடிக்கடி அவர் பாடல் தான் தெரியுது. ஸ்பிரிச்சுவல் லைனை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் இங்கே விளையாட்டு பண்ணிகிட்ருக்காங்கன்னுட்டு அவங்களெல்லாம் தான் போய் நம்பி விழுறீங்க. சரி, இந்த பாயில் நம்பர் 1க்கு வந்து ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட் வைக்கிறேன். பாயில் நம்பர் 2க்கு ரெட் கலர் ஹீலிங் பிரமிடு. எந்த பிரமிட் இந்த கலர் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து த்ரோட் சக்கரா, இது வந்து ரூட் சக்கராக்குரியது. அதை நீங்கள் வந்து அந்த சக்கரங்களுக்குரியது கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரெடியா? பார்க்கலாமா? பாயில் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க? யூனிவர்ஸ் ஸ்ட்ராங்கான எஸ். சந்தோஷமா? வெற்றி நிச்சயம். நீங்கள் என்னென்ன நினச்சிருக்கீங்களோ அது எல்லாமே நடக்க போகுது. சந்தோஷமா? அது வேலைக்காக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்காக இருக்கலாம், இல்லைனா பிஸ்னஸ்க்காக இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், படிப்பு சம்மந்தமான விஷயம், வாட் எவர் இட் இஸ். ஓகே, சொன்னது கரெக்டுன்னா எனக்கு பாயில் 1 எஸ் மேம் சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து பாயில் 2க்கு ஸ்ட்ராங்கான எஸ். சந்தோஷமா? இது எதை ரிலேட்டட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறேன். கரெக்டாக இருந்தது எஸ்ன்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து இந்த பாயில் சூஸ் பண்ணவங்க ரிலேஷன்ஷிப்பில் நிறையா ஸ்ட்ரகிள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பழைய வேலையில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பார்த்துருப்பீங்க. இந்த விஷயங்கள்லேருந்து மூவ் ஆன் பண்ணணும்னு சொல்லி அதிலேருந்து மூவ் ஆன் ஆகிட்டு அதுக்கான முயற்சியை ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. வேறு டைரக்ஷன் மூவ் ஆன் பண்ணுறீங்க. சும்மா ஒரு ஹிண்ட் எடுத்து வச்சுருக்கீங்க. மைண்டில் தோணின விஷயத்துக்கு ஒரு ஆக்ஷன் ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்கீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல சக்ஸஸை கொடுக்கும். இது வேலைக்காக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்காக இருக்கலாம். ஓகேவா? ஆமான்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. சரி, இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் கற்றுக்கணுன்னா 3ஆம் பிறை வர அன்றைக்கி நீங்கள் இனிஷியேஷன் இருக்குது, கற்றுக்கோங்க. டீட்டெயில் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்மளோட இன்னும் டீப்பாக நான் வந்து சொன்ன விஷயங்களை இன்னும் தெரிஞ்சுக்கணும். இந்த எண்டில் வந்து உங்களுக்கு பழைய ப்ரீவியஸ் வீடியோஸும் நான் லிங்க் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. சரியா? தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அற்புதமான விஷயத்தை டிவைன் பாத் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு ஹை ஓப்பனிங். ஓகேவா? முன்னுக்கு வரணும். நீங்கள்லாம் 2025 ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கணும். இறைவனை பிரார்த்திக்கிறேன். நீங்களும் வந்து ரெடியாக இருங்க. நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.